நம்ம குழந்தைங்களோட லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அரிசி மட்டும் வெள்ளையா இருந்தாதான் கொடுக்குறோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம், சத்துக்களோட பொக்கிஷம் ஒண்ணு இருக்கு. அதுதாங்க நம்ம சிறுதானியம். வெள்ளை அரிசியை மட்டுமே நம்ம நம்பி இருக்காம சிறுதானியங்கள் மற்றும் இந்த பாரம்பரிய அரிசி இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா சிறுதானியங்கள்ல அரிசியை விட அதிகமான புரத சத்து இருக்கு. தானியங்களோட சூப்பர் பவர். இதுக்கு சில உதாரணம் சொல்றேன். திணை அரிசி எடுத்துப்போம். திணை அரிசியில இருக்கிற பீட்டா கரோட்டின் உங்க குழந்தைங்களோட கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இதுல பொங்கல், பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கம்பு பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுல வெள்ளை அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி ரத்த சொகை இதெல்லாம் வராம தடுத்துரும். அதே மாதிரி கம்பை தோசை, கூழ், அடை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். கருப்பு கவுனி அரிசி, இதுல கருப்பு நிறம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கிற ஆந்த்ரசைன்ன்ற சத்து தான். இந்த சத்து ரொம்ப முக்கியம். இதை கஞ்சியாவும் செஞ்சு சாப்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சிறுதானியங்களை எப்படி பயன்படுத்தணும், இது முக்கியமான டிப்ஸ். சிறுதானியங்களை கண்டிப்பா 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுதான் சமைக்கணும். அதே மாதிரி தோசை, பணியாரம் இதெல்லாம் செய்யும் போது புளிக்க வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சிறுதானியங்கள்ல கஞ்சியா மட்டும் இல்லாம கொழுக்கட்டை, பணியாரம், தோசைன்னு குழந்தைங்க விரும்புற வடிவத்துல செஞ்சு கொடுங்க.